கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். மிஷனரி வாழ்க்கை வரலாறு பகுதியில் நாம் இன்று காணப்போவது சாலமோன் கின்ஸ்பர்க். பிறப்பு 6/8/1867, மறைவு 31/3/1927. பிறந்த ஊர் ஸ்வால்கி, சொந்த தேசம் போலந்து. யூதர்களின் அறிவு நிலைய சங்கமாக திகழ்ந்த போலந்து தேசத்தில் ஸ்வால்கி என்னும் ஊரில் 1867 வருடம் ஆகஸ்ட் 6 யூத ரபிக்கும் பக்தி மிகுந்த யூத பெண்ணிற்கும் மகனாக பிறந்தார் சாலமோன் கின்ஸ்பர்க். 18ஆம் நூற்றாண்டில் போலந்து தேசம் ரஷ்ய அரசின் ஆளுகையில் இருந்தமையால் படிப்பிற்கான வசதிகள் குறைவாக காணப்பட்டது. சாலமோன் 6 வயதாக இருக்கும்போதே அவரது தாயாருக்கு அவரை ஜெர்மனியில் படிக்க வைக்க வேண்டும் என ஆவல் கொண்டார். ஆனால் யூத ரபியான அவரது தகப்பனோ யூத மத கலாச்சாரத்தில் அவரை வளர்த்து அவரையும் யூத ரபியாக உருவாக்க ஆவல் கொண்டார். தாயாரின் வற்புறுத்தலால் ஜெர்மனி சென்று பல கப்பல்களுக்கு அதிபதியான தனது தாத்தா வீட்டில் 14 வயது வரை தங்கி படித்து பின்பு போலந்து சென்றார் சாலமோன். அது கூடார பண்டிகை தினம். யூத ரபிகள் சாலமோனின் வீட்டில் கூடினார்கள். வேதாகம சம்பவங்களின் அடிப்படையில் ஆராயத் தொடங்கினார்கள். ஏசாயா 53ஆம் அதிகாரத்திற்கு நேராய் விவாதம் சென்றது. அறைக்கு வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த சாலமோன் கின்ஸ்பர்க் அறைக்குள்ளே நுழைந்தார். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் பெரும்பாலும் வந்துள்ள அவர், அவரை, அவருக்கு, அவர் மேல் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த அவர் யார் என்று தகப்பனிடம் கேட்டார். சினமடைந்த தகப்பன் கன்னத்தில் ஒரு அறையை பதிலாய் அளித்தார். இவனை இப்படியே விடக்கூடாது என்று சொல்லி யூதர்களுக்கான பயிற்சியில் சாலமோனை சேர்த்தார். இந்த சூழ்நிலையில் பெற்றோருக்கு தெரியாமல் லண்டன் சென்று தூரத்து உறவினர் வீட்டில் தங்கி வேலை தேடும் முயற்சியில் இறங்கினார் சாலமோன். ஒரு நாள் வீட்டுக்கு திரும்புகையில் யூத கிறிஸ்தவர் ஒருவரை வழியில் சந்தித்தார். அவர் அன்று மாலை தன்னுடைய வீட்டில் ஏசாயா 53ஆவது அதிகாரத்தை மையமாக கொண்டே வேத பாட வகுப்பு நடக்க இருப்பதாய் தெரிவித்தார். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் பெரும்பாலும் வந்துள்ள அந்த அவர் யார் என்ற கேள்விக்கு பதிலறியும் ஆர்வத்தில் அந்த வகுப்பிற்கு சென்றார். அவர் இயேசு கிறிஸ்துவே என்றும் அவரே மேசியா என்றும் அவருக்கு தெளிவான பதில் கிடைத்தது. அப்பொழுதே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அதை வெளிப்படையாக அறிக்கையும் செய்தார். சாலமோனுடைய உறவினர்கள் இந்த செய்தியை அவருடைய பெற்றோருக்கு தெரிவித்தார்கள். சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கினார். சாலமோனுடைய பெற்றோர் அவருக்கு மிகவும் பிரியமான மாமா ஒருவரை இயேசு கிறிஸ்துவின் மீது சாலமோன் கொண்டுள்ள விசுவாசத்தை கைவிட்டு தன்னோடு அழைத்து வரும்படி லண்டனுக்கு அனுப்பியிருந்தனர். சாலமோனோ தன்னுடைய கிறிஸ்தவ விசுவாசத்தை கைவிட மறுத்துவிட்டார். இறுதியில் அந்த மாமாவும் அவரோடு வந்திருந்த யூத ரபிகளும் சாலமோனை சுற்றி நின்று உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் முதல் 68ஆம் வசனம் வரை சொல்லப்பட்டுள்ள சாபங்களை ஒருமித்து பாட்டாக பாடி பல முறை அவரை சபித்தனர். இதை கேட்க கேட்க சாலமோனுடைய உள்ளத்தில் பயம் ஆட்கொண்டது. இந்த நிலையில் திடீரென்று சிலுவையில் அறையுண்ட இயேசுவை தரிசனத்தில் கண்டார். அந்த சிலுவைக்கு மேல் பளிச்சென்று மின்னுகிற ஒரு வசனத்தை கண்டார். கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். கலாத்தியர் 3:13 என்ற வசனம்தான் அது. உள்ளத்தில் இருந்த பயம் நீங்கி மகிழ்ச்சி பொங்கியது. குடும்ப உறவு முறியப்பட கிறிஸ்துவே அவருக்கு தகப்பனாய் மாறினார். யூதர்கள் 2 முறை அவரை கொல்ல முயன்று தாக்கினார்கள். மரணம் ஏற்படாமல் கர்த்தர் காப்பாற்றினார். பின்னர் லண்டனில் உள்ள பிரெஸ்பிட்டீரியன் மிஷன் ஆலயத்தில் ஞானஸ்நானம் பெற்றார். பிரேசிலுக்கு மிஷனரியாக சென்ற சாலமோன் கின்ஸ்பர்க் ஒரு நாள் இந்தியாவில் இருந்து வந்திருந்த மிஷனரியை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கையில் மிஷனரி தாகம் சாலமோனுக்கு ஏற்பட்டது. பிரேசில் நாடு கத்தோலிக்கர்கள் மிகுந்த நாடு. அந்த நாட்டிற்கு சத்தியத்தை அறிவிக்க தன்னை அர்ப்பணித்தார். அங்கு சென்ற சிறிது நாட்களிலேயே பிரேசில் மொழியை நன்கு கற்றுக்கொண்டார். பின்பு கத்தோலிக்கர்களின் சிலை வணக்கத்தை கண்டித்து பேச ஆரம்பித்தார். தூய பேதுரு போப் அல்ல என்றும் கந்தையும் எலும்புமான மதம் என்ற தலைப்பில் கத்தோலிக்க சபைக்கு எதிராக கைப்பிரதிகள் அச்சிட்டு விநியோகம் செய்தார். கத்தோலிக்க பாதிரியார்கள் அவர் மீது சினமடைந்து அவரை கொலை செய்ய முயன்றனர். எல்லாவித தீமை நின்றும் இயேசு அவரை காத்து கொண்டார். எதிர்ப்புகள் சோதனைகள் மத்தியில் சத்தியமாகிய இயேசுவை தைரியமாக கூறி அநேக மிஷன் மையங்களை உருவாக்கினார். இங்கிலாந்தின் சபை வழக்கத்தின்படி மக்களுக்கு தெளிப்பு ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார் சாலமோன் கின்ஸ்பர்க். இந்நிலையில் பேப்டிஸ்ட் மிஷனரிகள் அவரை சந்தித்து தெளிப்பு ஞானஸ்நானம் கொடுப்பது சரியானது அல்ல என்பதையும் முழுக்கு ஞானஸ்நானமே சரியானது என்றும் வேத ஆதாரத்தோடு விளக்கினார்கள். தெளிப்பு ஞானஸ்நானமே சரி என்று நம்பியிருந்த சாலமோனுடைய கண்களை கர்த்தர் திறந்தார். தான் தெளிப்பு ஞானஸ்நானம் கொடுத்த மக்கள் அனைவருக்கும் முழுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். இதை அறிந்த இங்கிலாந்து சபை சாலமோன் கின்ஸ்பர்க்கை கடுமையாக கண்டித்தது. இங்கிலாந்து சபையிலிருந்து வந்த கடிதத்திற்கு பின்வருமாறு பதில் எழுதினார். ஞானஸ்நானத்தை குறித்து வேதத்தின் அடிப்படையில் அறிந்து கொள்ளும் நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. வேதத்தின் பழைய ஏற்பாட்டில் எலிசா தீர்க்கதரிசி குஷ்டரோகியாகிய நாகமானை யோர்தான் நதியில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு 2 ராஜாக்கள் 5:10
என்று சொன்னதை வாசிக்கின்றோம். தேவனுடைய மனுஷன் சொன்னபடி யோர்தானில் 7 தரம் மூழ்கின பொழுது அவன் சுத்தமானான். வசனம் 14 என்று வாசிக்கிறோம். இதை பற்றி எபிரேய கிரேக்க மொழி வல்லுனர் டாக்டர் டேவிட் சி கின்ஸ்பர்க் இவ்வாறு கூறியுள்ளார். பழைய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்பட்டுள்ள மூழ்கி ஞானஸ்நானம் செய்தல் என்ற அதே எபிரேய வார்த்தை தான் புதிய ஏற்பாட்டில் கிரேக்க மொழியிலும் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடுகின்றார். ஆகவே இதில் மாற்று கருத்து இருக்க முடியாது என்று கூறினார். இந்த நிலையில் இங்கிலாந்து சபை அவருக்கு அளித்து வந்த உதவியையும் தொடர்பையும் துண்டித்து லண்டனில் அவருக்கு நியமிக்கப்பட்டிருந்த பெண்ணும் திருமண நியமத்தை முறிக்கப் போவதாக கடிதம் எழுதினாள். எனினும் தனது கோட்பாட்டில் இருந்து சற்றேனும் விலகவில்லை சாலமன் கின்ஸ்பர்க். வேதத்தை ஆராய்ந்தபடி முழுக்க ஞானஸ்நானமே வேதம் அங்கீகரிக்கும் முறை என்பதை உன்னால் விளங்கிக் கொள்ள முடியாவிட்டால் நமது திருமணம் நியமத்தை முறித்துக் கொள்ளலாம் என்று எந்த தயக்கமின்றி பதிலெழுதினார். பிரேசில் நாட்டின் கிராமங்கள் தோறும் சுற்றி திரிந்து இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று போதித்து அநேக மக்களை இயேசுவண்டை நடத்தினார் சாலமன் கின்ஸ்பர்க். சிறைச்சாலைகளுக்கு சென்று கைதிகளுக்கு வேதத்தை போதித்து அநேகரை மனம் திரும்ப செய்தார். இயேசு கிறிஸ்துவின் அன்பை முதன்மைப்படுத்தி பேசி அநேகரை இரட்சிப்பிற்குள் வழிநடத்தினார். தனி மனிதனாக உள்ளூர் கிராம மக்களின் துணையோடு அநேக சபைகளை நிறுவினார். 35 வருடங்கள் இவர் செய்த மிஷனரி பணியினால் பாவத்திலும் விக்கிரக ஆராதனையிலும் சிக்கிக் கொண்டிருந்த அநேக மக்கள் இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொண்டு தங்கள் பாவங்களிலிருந்து விடுதலை பெற்றனர். மக்களை பாவப்பிடியினின்றும் வியாதிகளினின்றும் விடுவிப்பதற்காக தன் வாழ்நாள் முழுவதையும் செலவழித்த அவர் 1927 வருடம் ஏப்ரல் 1 தான் மிஷனரி பணி செய்த பிரேசில் நாட்டிலேயே கோதுமை மணியாய் வீழ்ந்தார். தேவனுடைய பாதம் சென்றடைந்தார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.